Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for Engineering, Agri, Arts and Science courses. Apply online. செல்போன் பேசினபடி காரை ஓட்டின வழக்குல டிடிஎஃப் வாசன் கைது செய்யப்பட்ட நிலையில ஜாமீன்ல வெளியில வந்ததுக்கு அப்புறமா இப்போ செல்போனை காவல் நிலையத்துல ஒப்படைச்சிருக்காங்க. கடந்த மாசம் 15ஆம் தேதி சென்னையில இருந்து மதுரை வழியா திருச்செந்தூர் போகும்போது வண்டியூர் டோல்கேட் பக்கத்துல கார்ல செல்போன் பேசினபடி அஜாக்கிரதையா காரை ஓட்டுனதால அண்ணா நகர் காவல்துறையினர் டிடிஎஃப் வாசன் மேல 8 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்த வழக்குடைய விசாரணை மதுரை மாவட்ட 6வது நீதித்துறை நீதிமன்றத்துல வந்தப்போ டிடிஎஃப் வாசனை கைது செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டதால அவருக்கு ஜாமீனும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில 10 நாட்கள் தினசரி காலையில 10 மணிக்கு அண்ணா நகர் காவல் நிலையத்துல டிடிஎஃப் வாசன் நேர்ல ஆஜராகி கையெழுத்திடணும் அப்படின்னு சொல்லி நிபந்தனையோட நீதிமன்றத்துல அவருக்கு ஜாமீன் கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில டிடிஎஃப் வாசனுடைய வழக்கு தொடர்பான விசாரணைக்கு நேர்ல ஆஜராகணும் அப்படின்றதுக்காக மதுரை அண்ணா நகர் காவல்துறை நோட்டீஸ் ஒன்று கொடுத்திருந்தாங்க. இதை தொடர்ந்து கடந்த 3ஆம் தேதி காவல்துறை விசாரணைக்கு வந்தப்போ நேர்ல ஆஜரான டிடிஎஃப் வாசன் தன்னுடைய செல்போனை ஒப்படைக்கணும் அப்படின்னா 2 நாட்கள் எனக்கு அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை கிட்ட கோரிக்கை விடுத்ததா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்துல டிடிஎஃப் வாசன் தன்னுடைய செல்போனை ஒப்படைச்சதா கூறப்படுது. அப்ப வெளியில வந்த டிடிஎஃப் வாசன் கிட்ட அங்க இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் போட்டோ எடுத்துக்கிட்ட மாதிரியும் செய்திகள் வெளியாகி இருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் நியூஸ்ல பதிவு செய்யுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க. Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for Engineering, Agri, Arts and Science courses. Apply online.